எல்லாரும் நமஸ்காரம். போன போன மகாபாரத எபிசோடு இந்த தடவை 133 134 மகாபாரதம் எபிசோடு 134. இது போன எபிசோடில் நம்ம விதுரரோட நீதி கொஞ்சம் கேட்டோம். இன்னும் மீதி இருக்கு. விதுரர் சொன்னது இப்போதான் திருதராஷ்டிரன் கேட்டுக்கிறான். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அது அப்போ கேட்கல திருதராஷ்டிரன். அதனால அந்த நீதியை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ பொறுமையாக கேட்டுக்கிறான் திருதராஷ்டிரன். சொல்லுன்னு கேட்குறான். இவர்கிட்ட இன்னும் நீதியை சொல்லுன்றான். இன்னும் என்னென்ன இருக்குது உலகத்தில், என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் நான் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். உண்மையாகவே வருத்தப்படுறான். ஞானம் பொறுத்துட்டதுனால உண்மையாகவே வருத்தப்படுறான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே, நான் இப்படி இருந்துட்டேனே, எனக்கு ஒரே புள்ள நான் அந்த பாசத்துலேயே இருந்துட்டேனே, இப்போ புள்ள பாசம் அவனுக்கு தானாக விட்டு போயிருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. இதை கேட்டு நம்ம சஞ்சயன் அவனுக்கு இப்போ நாராயணன் விஸ்வபதர்சனம் கிடைச்ச உடனே உலகத்து பற்று ஆசையெல்லாம் விட்டு போயிடுச்சு. அவனுக்கு அந்த இதுவே இல்லை. நானும் உங்க கூட வந்துடுறேன், வானப்பிரசம் வந்துடுறேன்றான் திருதராஷ்டிரன் கூட. அந்த மாதிரி இதை இப்போ விதுரர்கிட்ட கேட்கறா இல்லையா, அவரும் சேர்ந்து தான் போறார். சஞ்சயன், குந்தி, காந்தாரி, திருதராஷ்டிரன் 4 பேர் வானப்பிரசம் போறா. இப்போ விதுரர்கிட்ட நீதியை கேட்டுருக்கா. விதுரர்கிட்ட கேட்கிற, மனசுல பழி வாங்குற எண்ணத்தை வச்சுக்காதேன்ற விதுரரோட நீதி. அது மனசுல பழி வாங்குற எண்ணத்தை வச்சுக்காத. அது அதுக்கு பேர் அதே மாதிரி அந்த மாதிரி பழி வாங்குற எண்ணம் இருந்ததுன்னா, மனசுல இருந்ததுனாலேயே அது ஒரு வியாதி, தலைவலி வரும். சாதாரண வியாதி ஒரு தலைவலி வருதுன்னா அந்த தலைவலியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். அந்த வியாதி இருந்தால் தான் தலைவலி வரும். வயிற்றுல அஜீரணம் இருந்ததுன்னா தலைவலி வரும். ஏன்னா வயிற்றுல சரியாக ஜெரிக்கலன்னா நீங்கள் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை. அந்த அஜீரணத்துக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த தலைவலி போயிடும். அதே மாதிரி உடம்புல ஜுரம் இருந்ததுன்னா தலைவலி வரும். ஜுரத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இது போடும். ஜுரமே உங்களுக்கு வேற ஒரு உடம்ப சரி பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஜுரமே வருதுன்ற. அது மாதிரி உடம்புல என்ன வியாதி வந்தாலும், ஒரு கண்வலி இருந்ததுன்னு வைங்க, கண்வலி இருந்ததுன்னா, பல்வலி இருந்ததுன்னா தலைவலி வரும். பல்வலிக்கு நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா தலைவலி சாரணா சரியாக போயிடும். அது மாதிரி இந்த மனசுல பழி வாங்குற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணத்தை எடுத்தாலே போதும். அந்த பேர் சீர்ஷரோகம்னு பேர். சீர்ஷரோகம்னா இந்த மாதிரி காரணத்தினால தலைவலி வருது. காரணமே தலைவலி என்னன்னா, நம்ம மனசுல பழி வாங்குற அந்த எண்ணம் அதனால வருது. அதுதான் சீர்ஷரோகம்னு பேர். இதுக்கு பழி வாங்குற எண்ணத்தை வச்சுக்காத அப்படின்றார். நம்ம அந்த பழி வாங்குற எண்ணம் தான் நம்மளை பாவம் செய்ய வைக்கும். பழி வாங்குற எண்ணத்துல பழி வாங்குற எண்ணம் வந்துன்னா தலைவலி வரும்ன்றனே. இந்த தலைவலின்றது என்னன்னா நம்ம பாவம் செய்ய வைக்கும். பழி வாங்க எண்ணத்தை நம்ம முழுங்கிடணும். இப்போ துரியோதனை பீமன் கொண்டுட்டானா, சரி, துரியோதனோட அவனுடைய இது விதி அது மாதிரி போல் இருக்கு. பீமன் கையால் சாகணும்னு இருக்கு, அதனால செத்தான். அதனால இப்போ நம்ம பீமனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது கூடாது. அது மாதிரி நினச்சிக்கோ அப்படின்றார். இது எல்லாமே காரண காரியத்தோட தான் நடக்குது அப்படின்றார். இப்போதான் விதுரர் சொல்றதை கேட்டுக்கலாம். சரி சரி, அது மாதிரியே பண்றேன்னு திருதராஷ்டிரன் தன்னுடைய தம்பி தனக்கு அட்வைஸ் பண்றதை கேட்டுக்கிறான். ஆகாசத்துல அவர் சொல்ற, ஆகாசத்துல இந்த விதுரர் சொல்ற, ஆகாசத்துல பருந்து பறக்கிறது, அது தனக்கு பறக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் சூரியனை பிடிக்கணும்னா முடியுமா? அது மாதிரிதான் நம்ம செய்யற செயல்ல எல்லா செயலும் நமக்கு லாபம் கொடுக்கும், நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு நம்ம எண்ண முடியாது. அந்த செயலை செய்விக்கிறவனும் இறைவன் தான், அந்த செயலுக்கு காரணமானவனா இறைவன் தான். அதை மனசுல வச்சுக்கணும். அதனால அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை செஞ்சு ஜெயிச்சிட்டோம்னா அது பரிசா நினச்சிக்கணும். தோத்தோம்னா அது நமக்கு ஒரு பாடமா நினச்சிக்கணும்ன்ற அந்த இடத்துல சொல்றாரு விதுரர். சொல்றாரு, தப்பான சிஷியர்களுக்கு பாடம் கற்றுக்கூடாதுன்றார், கற்றுக் கொடுக்க கூடாதுன்றார். அந்த ஆச்சாரியனுக்கு பயனே கிடையாது. தப்பான சிஷியனுக்கு ஆச்சாரியன் பாடம் சொல்லி கொடுக்க கூடாதுன்றார் விதுர நீதியில. அதுல என்ன ஆகும்னா, அந்த இது அந்த தப்பான சிஷியனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருன்னா அவன் அந்த பாடத்தை வச்சுட்டு நிறைய தப்பு வேலைகளை தான் பண்ணுவான். அதனால அந்த தோஷம் அவனை மட்டும் பிடிக்காது, ஆச்சாரியனையும் பிடிக்கும். கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனையும் பிடிக்கும் அந்த தோஷம். அதுதான். அதே மாதிரி நீ உனக்கு
தப்பான எண்ணங்கள் மனசில் பழிவாங்கிற எண்ணம் போகணும்னா ஒரு சீடனுக்கு தள்ளி கொடுத்தா சொல்லி கொடுத்துட்டோம். ஆக நம்ம ஒரு சீடனுக்கு சொல்லி கொடுத்தோம் குரு அந்த திருப்தி அடையிறமே, அது கூடாது. அந்த சிஷ்யன் நல்லவனான்னு பார்த்து செய்யணும். ஏதாவது பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னா பாருங்க, பிச்சை எடுன்னா பாருங்க, அதுதான் பாத்திரம் மருந்து பிச்சை எடுணும். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருக்கா யாரு, அது என்ன, அந்த அதில் வாங்குற அந்த பிச்சை போடுற அந்த பொருள் என்ன ஆக போகிறதுன்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு பிச்சை கொடுக்கணும். அந்த பொருளை வாங்கி அவன் வந்து சேர்த்து வச்சான்னு வைங்க, அது பிச்சை கொடுக்குறது எதுக்கு? பிச்சை அவனுக்கு கொடுத்தா அந்த பிச்சையை வாங்கி அவன் வந்து அவனோட செல்வத்துக்கு யூஸ் பண்ணிட்டான்னா அது இல்லையே. அவன் வயிற்று பழப்புக்கு இப்போ வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டான்னா பரவாயில்ல. அவன் செல்வத்தை வளர்த்துக்கிறதுக்கு பண்ணான்னா அது சரியில்லை இல்லையா? அதனால பாத்திரம் பண்ணி பிச்சை எடுறது தான். அதான் ஒரு சீடனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா இவன் நான் ஒரு சீடனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா குரு திருப்தி அடையக்கூடாது. அந்த சீடன் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். நல்ல சீடனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்தினா அவன் பெரிய வீரன் ஆட முடியாது. ஆபத்துல இருந்து காப்பாத்தினது பெண்ணை காப்பாத்தினா அதனால அவன் வீரன் ஆக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வீரன்றவன் வந்து ஒரு அந்த வீரனுக்கே உண்டான தகுதி இருக்கணும். ஒரு காளை அடக்கணும், ஒரு யானை அடக்கணும், அது மாதிரி போர் செய்யணும். இதெல்லாம் இருந்தால் தான் வீரம். அதே மாதிரி தான் செய்யறதுல நியாயம் இருக்கணும். நியாயமான காரியத்துக்கு கஷ்டப்படுறானே, உண்மையாக எதிர்த்து போராடுறானே, அவன் தான் வீரன். வெறும் ஒரு பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன் அதனால நான் பெரிய வீரன் மாத்தட்டி கூடாது. அதே மாதிரி கருமிகிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது. இதெல்லாம் விதிர நீதி. விதிரர் சொல்றார், இவருக்கு திருதராஷ்டிரன் சொல்ற, கருமிகிட்ட போய் உதவி கேட்காத. ஒரு கருமி அவன் எப்படி கொடுப்பான்? நீ உதவி கேட்டனா, நீ உதவி கேட்டனா எப்படியோ உன்னை தவிர்க்க தான் நினைப்பான். அதனால கருமிகிட்ட போய் உதவியே கேட்காது. கருமிகிட்ட உதவியே கேட்கக்கூடாது. தற்பெருமை, நம்ம தற்பெருமையை சொல்லிட்டு நமக்கு புகழ் சேர்ற மாதிரி இருக்கும். நம்ம பெருமையா சொல்லிக்கிறது, அதனால நம்ம புகழ் சேர்றதுன்னு நினைக்கிறோமே, அதுவே தப்பு. தற்பெருமையால நம்மளுக்கு புகழ் சேரும்னு எண்ணி நம்ம தற்பெருமை பேசிக்கிறோமே, நம்மளை பத்தி பெரிய பொடாடவமா சொல்லிக்கிறோமே. எதுக்கு சொல்றோம்? நம்மளை பத்தி அவ என்ன நினைச்சுக்கணும் தானே, அது நமக்கு புகழ் சேரணுன்றது தானே. அதுவே தப்பு. அதை பண்ணாதன்ற. அதை பண்ணினேன்னா நீ வந்து பெரிய ஆளா நினைச்சுடுவா. நீ உன் லெவலோட உன்னை பெரிய ஆளா காமிச்சு கூடாது. உன் லெவலுக்கே நீ காமிச்சு கூடாது, அவளை தெரிஞ்சுக்கணும், எதிரையே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதில் சொல்லுவார் நீதியா. அதே மாதிரி தன்னோட குலத்தை எண்ணி தன்னுடைய குலத்தை எண்ணி அந்த கர்வத்தில் இருக்குது. நான் உயர்ந்த குலம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அந்த குலத்தில் நான் செய்வேன் அப்படின்னு பல கர்வத்தில் இருக்குது. அதனால அந்த தெரிஞ்ச பல தவறுகளை செய்யறது, இதெல்லாம் வந்து தப்பு. குலம் வந்து நம்ம செய்கிற தர்மத்துக்கும் நம்ம செய்கிற அந்த இதுகள் செயல்களுக்கும் பதில் சொல்லாது. குலம் வந்து வேணா நீங்கள் வந்து பிராமண குலத்தில் பிறந்துட்டு பிராமணன் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னா உங்களுக்கு பலன், உங்களுக்கு கர்ம வினைகள் வந்து தீய வினைகள் வந்து டபுளாக கிடைக்கும். ஒன்றும் இல்லை, போலீஸ்காரன் வந்து பண்ணுறான் இல்லையா, போலீஸ்காரன் வந்து ஒரு தப்பை நம்ம பண்ணோம்னா நமக்கு 100 ரூபா ஃபைன் போடுவான். ஆனால் போலீஸ்காரன் பண்ணோம்னா 200 ரூபா போடணும். அதுதான் விதிர நீதி. அதுதான் சொல்கிறேன் நீங்கள். அதனால நம்ம அதே மாதிரி நம்ம கிட்ட பலம் இருக்கு, நம்ம அதனால அதை எண்ணி பெருமைப்படுது. நம்ம கிட்ட இருக்க பலத்தை எண்ணி நம்ம எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நம்ம பலத்தை. இது வந்து பீமனுக்கு உண்டு. தன்னுடைய பலத்து மேலே பீமனுக்கு ஒரு கர்வம் உண்டு. அது இருக்கக்கூடாதுன்ற எல்லாரையும் அவர் வந்து எத்தனை விஷயங்கள் சொல்றாரு நீங்க. அதே மாதிரி உனக்கு யார் நம்பரையோ நீ அவங்ககிட்ட மட்டும்தான் விஷயத்த சொல்லணும். எல்லார்கிட்டையும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. பேச ஆரம்பிச்சா தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசுறதுன்றது வேற. பேசணும்னா தனக்கு தெரிஞ்ச பேச ஆரம்பிச்சா தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றது. அந்த இடத்துல எது வேணுமோ அதை மட்டும் சொன்னா பரவாயில்ல, தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றது அதுவும் கூடாதுன்றார். இதெல்லாம் விதிர நீதியில இருக்கு. ஆசைப்படக்கூடாத ஆசை கிடைக்காத விஷயத்துக்கு ஆசைப்படுறதுன்றது வேற, ஆசைப்படக்கூடாத விஷயத்துக்கு ஆசைப்படுறது. அதை தான் திருதராஷ்டிரம் பண்ணா இல்லையா. திருதராஷ்டிரம் வந்து அவன் பிள்ளைய வந்து துரியோதனை வளர்த்தான் இல்லையா. ஆசைப்படக்கூடாது. இது தான் பிள்ளைன்னு ஆசைப்படக்கூடாது. தான் பிள்ளையால நாட்டுக்கு கெடுதல் வருதுன்னா அதை வந்து அவன் அப்பயே பண்ணிருக்கணும். அதை பண்ணல. அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாலும் காட்டில் விட்டு வந்திருக்கலாம். அதை பண்ணல. அவன் அதை பண்ணாதனால அவன் குலமே அழிஞ்சு போச்சு இல்லை, திருதராஷ்டிரோட குலமே போயிடுச்சு இல்லை. அதை சொல்ற இந்த இடத்துல. அதை அழகா சொல்ற. அதுதான் ஆசைப்படக்கூடாத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி நன்ன இதெல்லாம் திருதராஷ்டிரன் நேராக சொல்றாரு, மருமகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது. மருமகளை அவமானப்படுத்த மாமனோட செயல் வந்து இழிவானதுன்றார். மருமகளை அவமானப்படும் போது பார்த்துட்டு இருக்கிற மாமனார் செயல் இழிவானது. திருதராஷ்டிரன் பண்றான்ல, பாஞ்சாலியை வந்து மருமக தானே,
பாஞ்சாலி அவளுடைய ஒன்று விட்ட பிள்ளையோட ஒய்ஃப் தானே. அவளை வந்து எல்லாரும் மானபங்கப்படுத்தும் போது இவர் பார்த்துன்னு தானே இருந்தார் திருதராஷ்டிரன். அப்புறம் அதை பற்றி கத்துறாரு, எல்லாம் பண்ணுறாரு, அது வேற. ஆனாலும் கடைசியில் துரியோதனோட எண்ணத்துக்கு இணங்கி தானே போயிடுறாரு. அதுதான் சொல்றாரு இங்க. மாமனார் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சம்மந்தி தேடும்போது தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சம்மந்தி தேடிக்கணும். திருதராஷ்டிரன் அதுதான் பண்ணார். திருதராஷ்டிரன் இவன் வந்து பீஷ்மர் என்ன பண்ணார், போய் இவனை தேடினார் பாருங்க. எல்லாத்துலேயும் நீதி, ஒவ்வொரு நீதிலையும் ஒவ்வொரு இது இருக்கு. சகுனியை வந்து தன்னுடைய மாப்பிள்ளையா தேடினா பாருங்களா. திருதராஷ்டனுக்கு பொண்ணு கிடைக்காது, கண்ணுக்கு தெரியாவும் அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்றதுக்காக சிற்றரசனாக இருக்கிற ஒரு அவனை பற்றி சரியாக ஃபேமிலியை பற்றியே சரியாக தெரியாத காந்தார நாட்டில் போய் காந்தாரியை கல்யாணம் பண்ணுறான் இல்லையா, சுலபனோட பொண்ணை, சுபலனோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் இல்லையா. அதுதான் அதை பண்ணிடக்கூடாதுன்றார். அதை பண்ணி அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது அதை வந்து அவர் அதை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல, தான் நிலைக்கு ஏற்ப சம்பந்தியை தேடிக்கணுன்றார். தனக்கு சம்பந்தி தனக்கு ஈக்குவலாக இருக்க வாழா தேடிக்கணுமே, தன்னோட உயர்ந்த வாழையோ தன்னோட தாழ்ந்த வாழையோ தேடக்கூடாது அப்படின்னாரு. அடுத்த மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது. துரியோதனம் பண்ணா இல்லை, துரியோதனை வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே போனான். அந்த போட்டியை வச்சாரு, அந்த துருபதன் வச்ச போட்டியில் போய் கலந்துட்டது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இடத்துல தானே போனான். அது கிடைக்கல, அதை விட்டுட்டான். அவன் மேலே இது பண்ணல, ஆனால் அவன் மேலே ஆசைப்பட்டா இல்லையா. அடுத்த அவன் வந்து ஒய்ஃப் ஆகிடுறா. பாஞ்சாலி ஒய்ஃப் ஆன அப்புறம் கூட வந்து அவளை வந்து சபையில் கொண்டு வந்து நிறுத்தி என் தொடையில் வந்து உட்காரு, நீ பத்தினி இல்லை, இதெல்லாம் கர்ணன் சொன்னான் இல்லையா. அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்றார். பெண்களை பழித்து பேசக்கூடாது. பாஞ்சாலியை எவ்வளவு பேசினா இவா, அதெல்லாம் சொல்கிறார் இவர். பெண்களை பழித்து பேசக்கூடாது, பெண்களை பழித்து பேசுகிற இடத்துல இருந்து அதை காதால கேட்டு இருக்கக்கூடாது, தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது. அதை சொல்கிறார். அந்த மாதிரி பெண்களை பழித்து பேசக்கூடாதுன்றார். அவர் நிறைய சொல்கிறார். அவர் வந்து நம்ம செய்த உதவியை நன்றி கேட்டவான்றமே, அதான் நம்ம செய்த உதவியை வந்து மறந்துட்டு அந்த மரக்காலோட நட்பு பயனற்றது. துரியோதனன் வந்து கந்தர்வன் கிட்ட மாட்டின்ட்டான், ஆனா அவனை காப்பாத்திருந்தாரு அர்ஜுனன் தானே. அப்பயே அவன் யோசிச்சுக்க வேண்டாம். கர்ணன் வந்து அந்த இடத்துல வந்து கர்ணனால முடியலையே, கர்ணன் போயிட்டு தோத்து போயிட்டா ஓடி போயிட்டான், பயந்துட்டு ஓடி போயிட்டான். காண்டவ வந்து அந்த காண்டவ பிரசவம் வந்து இது சுத்திட்டு இருக்கும்போது, வனத்துல சுத்திட்டு இருக்கும்போது, காட்டுல சுத்திட்டு இருக்கும்போது, வனவாசம் பண்ணப்ப போறான் இல்லையா. துரியோதனம் போய் ஒரு இவங்கிட்ட எக்ஷன் கிட்ட மாட்டிக்கிறான் இல்லையா. அந்த எக்ஷனை ஜெயிச்சு கொண்டு யார், துரியோதனன் தானே, அர்ஜுனன் தானே. தர்மர் சொல்லி தானே செஞ்சான். அதை பண்ணிக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு அவர். விதுரர் வந்து அதை பண்ணக்கூடாதுன்றார். என்னுடைய நன்றியை கரெக்டாக நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நீ உதவி பண்ணணும், நன்றி மறக்கிறவனுக்கு உதவி பண்ணாதன்றார். அந்த நன்றி இருந்ததுன்னா அவன் மறுபடியும் அர்ஜுனனை கொள்றதுக்கு வழி தேடுவானா. அன்னைக்கு காப்பாத்து நன்றி இருந்ததுன்னா அதை சொல்றாரு இந்த இடத்துல. தானம் செய்ததை விளம்பரம் செய்யாதான்றார். தானம் செய்ததை விளம்பரம் செய்யாதான்றார். தானத்தை வந்து ஒரு காரணத்துக்காக செய்யக்கூடாது. கர்ணனுடைய தானங்கள்லாம் அதுதான். கர்ணனுடைய தானத்தை வந்து வரலாற்று ரீதியில பாத்தீங்கன்னா அவனுடைய குலத்தை மறைக்கிறதுக்காக தான் அவன் தானம் பண்ணான். அவன் தானம் பண்ணது, அவன் பண்ணதெல்லாம் பெரிய தானங்கள் தான், பெரிய பெரிய விஷயங்கள் தான். ஆனா தானம் பண்ணி வள்ளல்ன்ற பேர் எடுத்தது எதுக்குன்னா, அவன் பிறந்த குலம் தேரோட்டி குலம். அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாது இல்லையா. அவன் வந்து தேரோட்ட குளத்துல பிறந்திருக்கான்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். தேரோட்டியோட பிள்ளைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கான். தன்னுடைய குலத்துல வந்து அந்த இழிவை மறைக்கிறதுக்காக தான் அவன் தானம் பண்ணான். அவ்வளவு தானங்களும் பண்ணான்னு இன்னைக்கு இதுல இருக்கு, வியாசபாதத்துல இருக்கு. அது மாதிரி தானம் செய்ததை விளம்பரம் பண்ணக்கூடாது. தானம் செய்தது ஒரு காரணத்துக்காக பண்ணக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது. நான் தானம் பண்ணுறேன், நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய்க்கு டியூப் லைட்டை வாங்கி மாட்டிட்டு ஒரு கோவிலில் அதில் 500 ரூபா செலவு பண்ணி அதை தூக்கி மேலே கட்டி அதில் வந்து உபயம் யாருன்னு போட்டு அதை அந்த லைட்டில் மேலே எழுதி, பல்பு மேலே உபயம் பேரை போட்டு எல்லாத்தையும் எழுதி எல்லாம் முடிச்ச உடனே பார்த்தா பல்புலேருந்து வெளிச்சம் வரது இருக்கும் அந்த உபயம் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம நேராக பார்க்குறோம். அதை வந்து அன்றைக்கே சொல்லியிருக்காரு. தானம் செய்தது விளம்பரம் பண்ணாதன்ற வார்த்தையை விதுரர் சொல்லிருக்காரு. விதுரோட நீதியில் இருக்கு அதெல்லாம். அதே மாதிரி துஷ்டனாக பார்த்தியா, துஷ்டனோட கோபத்தை சமாதானப்படுத்துறதுக்கு போகாத. அதை அவனே கத்திக்கிட்டு அடக்கும். அவன் எப்போ அடங்கிறானோ அடங்கட்டும். துஷ்டனோட கோபத்தை நீ சமாதானப்படுத்திங்கன்னா அவன் துஷ்டத்தனத்தை உண்மையில காட்டுவான். நீ பண்ணதுனால தான் நான் சமாதானம் ஆயிட்டேன், இல்லாட்டா நான் அப்படி பண்ணிப்பேன், வெட்டி முடிச்சிருப்பேன்னுவான். இதெல்லாம் சொல்றாரு அந்த காலத்திலேயே. துஷ்டனுக்கு பக்கத்துல போனேன்னா அவன் திருப்பி உன்னையே திருப்பி தாக்கினாலும் தாக்கிடுவான். அதனாலதான் துஷ்டனுக்கு வந்து துஷ்டனை சமாதானம் பண்ண நினைக்காதேன்ற.
கிருஷ்ணனுக்கு கோபம் வந்ததுன்னா அவன் கோபம் அவன் பாட்டுக்கு அவன் கத்தின்னு இருக்கட்டும். நீ போய் சமாதானம் படுத்த நினைக்காத, அது தப்பு, உனக்கு இதுவாயிடும். அது மாதிரி தப்பான சீடனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதை பெருமையா நினைக்கிறது. அதை அதை வந்து நான் ஒரு 15 சீடனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தேன் பத்தியா. 15 சீடனும் உபயோகம் இல்லாதவங்க எல்லாம் வந்து கெட்ட வழியில் போகிறவங்க. கெட்ட வழியில் போகிறவங்ககிட்ட ஒரு ஆச்சாரியன் வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? அவன் அந்த கெட்ட வழிக்கு தான் யூஸ் பண்ணுவான் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அதை எதுக்கு சொல்றாருன்னா, துரோணர் வந்து துரியோதனோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா பாடம், அதை சொல்றார். அதை வந்து அழகா விதுரர் அவரோட நீதியில சொல்றார். எல்லாத்தையும் அந்த அந்த அது வரைக்கும் சொன்னது எல்லாமே அந்த விதுரரோட திருதராஷ்டிரன் கேட்கிறாருன்னு ஒண்ணு விதுரர் நீதி சொல்றாரு பாருங்க. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு நீதி. அவர் சொல்ற நீதி வந்து ஒரு கணக்கே கிடையாது. அதே மாதிரி ஒரு நாரதர்னு அவர் சொல்லுவார். நாரதர் கூட என்கிட்ட வனவாசம் போன்னு சொன்னார்னு திருதராஷ்டிரன் சொல்லுவார். அவர்கிட்ட சொல்லும்போது அது மாதிரி சொல்லாத, எப்பயுமே ரிஷிகளை எல்லாம் நாரதர் வந்து பகவான், மகரிஷி பகவான் நாரதர் சுவாமி சொன்னாருன்னு சொல்லு. அந்த தக்க மரியாதையை கொடு. மரியாதையை கொடுக்கறதெல்லாம் நீ குறைக்கூடாது. நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா அவ வந்து ரிஷிகள் அவ உன்னோட வசந்தவா, அவளையெல்லாம் மரியாதை இல்லாத பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் இவர் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த அவர் சொல்ற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா சொல்றாரு. அந்த அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்ற. அந்த மாதிரி நாரதர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அந்த இடத்துல நாரதரை வந்து வெறும் நாரதர்னு சொல்லக்கூடாது, பகவான் ரிஷி நாரதர் சுவாமின்னு சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி ஏமாத்துறாங்க பத்தியெல்லாம், உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே அவங்ககிட்ட அவங்க ஏமாத்துறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ உடனே நான் ஏமாறலன்னு குதிக்காத. ஏமாந்தது போல நடிச்சு அவளை ஏமாத்துன்ற, நீ ஏமாந்தது போல நடிச்சு அவளை ஏமாத்து அப்படின்ட்டு. அதுதான் வாரணாவதத்துல இவர் பண்ணார் இல்லையா? துரியோதனை வந்து அவளை கொளுத்துறதுக்கு அந்த வாரணாவதத்துல அந்த அந்த வீட்டை கொளுத்துறதுக்கு அரக்கு மாளிகையை கொளுத்துறதுக்கு இவன் பிளான் பண்ணியிருக்கான். அது இவருக்கு தெரிஞ்சு போறது விதுரருக்கு. ஆனா அதை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அவனை பண்ண விட்டு அவளை காப்பாத்துறதுக்கு என்ன வழிமா பண்ணிட்டார். அவன்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறார். திருதராஷ்டிரன் கண்டி தெரியாத மாதிரி நடிக்கிறார். அப்புறம் கடைசியில எல்லாரும் இது போய் வந்த அப்புறம் திருதராஷ்டிரன் கிட்ட ஒரு நாள் சொல்லுவார். வரணாவதெல்லாம் முடிஞ்சு இவ நாட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு நாள் சொல்லுவார், இதை வந்து பண்ணது துரியோதனன் தான், எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்கிட்ட சொல்லலை. உன்கிட்ட சொன்னால் நீ வந்து அதை பெருசாக்குவ, இல்லை துரியோதனன்கிட்ட சண்டைக்கு போகிறேன்ட்டு போவேன். நீ துரியோதனை உன்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனால் நான் வந்து உன் பிள்ளைய நான் குறை சொல்கிறேன்னு நீ என்ன திட்டுவேன், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லலன்னு சொல்லுவார். அது சொன்னார். அதை அழகா சொல்லுவார். இந்த மாதிரி அவங்ககிட்ட ஏமாந்தது போல நடிக்கின்றார். அதே மாதிரி நல்லவர்கிட்ட அவங்க ஏதாவது நம்மளுக்கு செய்வாங்களான்னு எதிர்பார்க்காத. அவங்க சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு கத்துக்கோ. அவங்க நல்லவங்க சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு கத்துக்கோ. அது நமக்கு தெரியாத விஷயமா கூட, நமக்கு தெரியாத விஷயம் கூட நல்லவர்கள் நம்ம என்ன இருக்கணுன்றதுக்காக சொல்லுவா, அதை ஏத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான். அதை விட்டுட்டு அதை வந்து கொத்தி நோண்டி கீண்டி பார்த்துட்டு இருந்து அந்த இது வந்து சரியா அது அப்படின்றதே வேண்டாம். இவா நல்லவான்னு நீ மனசுல எனக்கு உனக்கு நம்பிக்கையானவா நல்ல மனுஷனா தெரிஞ்சுட்டா அவன் சொல்றதை ஏத்துட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பாரு. உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட அதுல இருக்கும். உனக்கு தெரியாமலே உனக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்றத சொல்லுவார் விதுரர். அதையும் சொல்லுவார் விதுரர். திருதராஷ்டிரன் சொல்லுவார். எல்லாத்தையும் திருதராஷ்டிரன் லைனா கேட்டுப்பார். இன்னும் சொல்லுன்னுவார். நாளைக்கே அடுத்ததுல பார்ப்போம். தேங்க்யூ.